Hello friends, welcome to Indian Jobs Summit. இந்தியன் ஆயில் கார்ப்பரேஷன் பைப்லைன் டிவிஷனில் இருந்து அப்ரண்டிஸ் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ மறுபடியும் அதே மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கும் இருக்குது, எவ்வளோ வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன படிச்சிருக்கணும், என்ன குவாலிஃபிகேஷனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, எல்லாமே நான் ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரிங்களா, ஸோ ஸ்டேட் காமிச்சிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கு பாருங்கள். எஸ்ஆர்பிஎல் சதர்ன் ரீஜன் பைப்லைன்ஸ், அதில் தமிழ்நாடு ஆசனூர், செங்கல்பட்டு, சென்னை, மதுரை, ராமநாதபுரம், சங்கரி, திருச்சியில் வந்து நமக்கு வேக்கண்ட் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஒட்டுமொத்த வேக்கண்ட் காமிச்சிருக்காங்க. அதை நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க. என்னென்ன டிசிப்ளைனுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டெக்னீஷியன் அப்ரண்டிஸ், அதாவது மெக்கானிக்கலில், இதுக்கு நீங்கள் 3 இயர் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க மெக்கானிக்கல் ஆட்டோமொபைலில் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். லேட்ரல் என்ட்ரி ஆல்சோ எலிஜிபிள் தான். அதாவது ஐடிஐ ஆர் +2 முடிச்சுட்டு டைரக்டாக டிப்ளமோ செகண்ட் இயர் ஜாயின் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் எலக்ட்ரிக்கலில், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் டெலிகம்யூனிகேஷன் இன்ஸ்ட்ருமெண்டேஷனும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ட்ரேட் அப்ரண்டிஸில் அசிஸ்டண்ட் ஹியூமன் ரிசோர்ஸ், இதுக்கு நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். ஸோ ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒன்லி ஃபுல் டைம் தான். கரஸ்பாண்டன்ஸ் பார்ட் டைம் மோடில் படிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் இல்லை. அடுத்து பாருங்கள் ட்ரேட் அப்ரண்டிஸ் அக்கௌண்டன்ட். ஸோ இதுக்கு என்ன படிச்சிருக்கணும், இதுவும் சேம் தான், ஃபுல் டைம் பேச்சுலர் டிகிரி பிகாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்து டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு 12th, அதாவது மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க, அது பிலோ கிராஜுவேட் லெவலில் இருக்கணும். 12th படிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம். அகெயின் டொமஸ்டிக் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கும் சேம் தான், மினிமம் 12th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். ஸோ யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம், 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் டிகிரி, ஏதாவது ஒரு டிகிரி, பிகாமு, அடுத்து ஐடிஐ, டிப்ளமோ படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஏஜ் க்ரைட்டீரியா பாருங்கள். மினிமம் 18, அதாவது குறைஞ்சது 18, அதிகபட்சம் 24 வயது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன்லாம் இருக்கா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 வருடங்கள் கொடுத்துருக்காங்க, அப்போ நீங்கள் 29 வரையும் அப்ளை பண்ணலாம். அண்ட் தென் ஓபிசிக்கு 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 27 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்டைஃபண்ட் அப்படின்னா உதவித்தொகை, சேல்ரி எப்படி வேணாலும் சொல்லலாம். அதுக்கான கரெக்டான மீனிங் உதவித்தொகை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஸ்டைஃபண்ட் வந்து இதில் மென்ஷன் பண்ணல. அப்ரெண்டிஸ் ஆக்ட் 1961, 1973 பிரகாரம் என்ன ஸ்டைஃபண்டோ அதை வந்து கார்ப்பரேஷன் கைட்லைன்ஸ் அடிப்படையில் முடிவு பண்ணி உங்களுக்கு தருவாங்க. ஸோ என்கேஜ்மெண்ட் வந்து 12 மந்த், ஒரு வருஷம் இருக்கும். அந்த ஒரு வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டா நிறைய பேர் கேட்குறாங்க, ப்ரோ பர்மனெண்ட் பண்ணுவாங்களா அதுக்கப்புறம் அப்படின்னா வாய்ப்பில்லை. அப்ரெண்டிஸ்ன்றது ஒரு வருஷம்தான். மேபி நீங்கள் உள்ள கான்ட்ராக்ட் அடிப்படையில் ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் மூலிமா போகலாம், அதுக்கு வேணால் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, மற்றபடி நீங்கள் ரெகுலர்லாம் வந்து உங்களை பண்ண மாட்டாங்க. இந்த 1 இயர் சர்டிஃபிகேட் வேணால் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப ரொம்ப வேல்யூவாக இருக்கும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வேல்யூவாக தான் இருக்கும். இதுவே இந்தியன் ஆயிலேருந்து ஃப்யூச்சரில் ஒரு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலர் வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை வந்து கிடைக்கும். ஓகேங்களா, அப்ரெண்டிஸ் பண்ணுறதால என்றைக்குமே வேஸ்ட்டுன்றது சொல்கிறதுக்கான இடமே இல்லை. 100% யூசேஜ் தான். ஸோ நான் சும்மா இருக்கேன், இப்போதைக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, அவங்களாம் இது வந்து ட்ரை பண்ணலாம், இந்த 1 இயர் அப்ரெண்டிஸ். அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதோ ஒரு மெத்தட் கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். சரிங்களா, 1 இயர் தானே அப்படின்ட்டு நீங்கள் திங்க் பண்ணாமல் அந்த 1 இயரை வந்து நீங்கள் யூஸ்ஃபுல்லாக வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து செலெக்ஷன் மெத்தடாலஜி, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க, மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான். இதுக்கு ஏதாவது எக்ஸாம் எதனா கண்டக்ட் பண்ணுறாங்களா அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட்டோ பர்சனல் இன்டர்வியூ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. உங்கள் அகாடமிக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்களோ அதை பொறுத்து உங்களை செலக்ட் பண்ணுறாங்க. டைரெக்டாக செலெக்ஷன் தான். ஸோ எப்படி வந்து அப்ரெண்டிஸ் ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரேடுக்கும் காமிச்சிருப்பாங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அதுக்கு எந்த வெப்சைட்டில் நீங்கள் அப்ளை பண்ணணும், டெக்னீஷியனுக்கு எந்த வெப்சைட்டில், ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு எந்த வெப்சைட்டில், தனித்தனி வெப்சைட் இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் எந்த ரீஜனுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஐடியை போட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முதல்ல போய்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைலை ரிஜிஸ்டர் பண்ணிடணும். அடுத்து உங்களுக்கு ஒரு லாகின் ஐடி, பாஸ்வேர்டு கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி உள்ளே அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, சதர்ன் ரீஜன் அப்படின்னா அதுக்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோடு இருக்கும். அதை நீங்கள் என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் நேம் வரும். அதில் போய்ட்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோதான். ரொம்பலாம் எலாபரேட்டெல்லாம் அப்ளை பண்ணுற மாதிரிலாம் இல்லை. அந்த ப்ரொஃபைல் ரிஜிஸ்டர் பண்ணுறது தான் கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியும். அது கஷ்டமாலாம் இல்லை, அதில் வந்து ஒரு 4 ஸ்டெப் 5 ஸ்டெப் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கான டாக்குமெண்ட்லாம் நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்படி அப்ரெண்டிஸ்க்கெல்லாம் இந்த வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன்.
நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பின் பண்ணுறேன். ஓகேங்களா? இதுக்கு ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃப்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் தான். ஃப்ரீயாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். ஓகேங்களா? எந்த ஒரு கேள்வியும் வந்து உங்களை கேட்க மாட்டாங்க. சரி, இதில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதை தாண்டி உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இங்கே பாருங்கள், இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் நீங்கள் உங்கள் டவுட்டை டைப் பண்ணி கேட்டுக்கலாம். ஆன்லைன் அப்ளிகேஷன் 29th ஆகஸ்ட்டே ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஸோ லாஸ்ட் டேட் செப்டம்பர் 18 வரை டைம் இருக்குது. அப்ளை பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.